வணக்கம். டிஎன் செட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ் பார்த்தோம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜீப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா. ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ நம்ம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ப்ராப்ளமேட்டிக் நம்மளுக்கு டாபிக் இது. ஸோ ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நாட் ஓன்லி டிஎன் செட் எக்ஸாம் மட்டும் இல்லை, சிஎஸ்சிஆர்லேயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்றது பார்ட் ஏல ஒரு கொஷின், பார்ட் பியில் ஒரு கொஷின், பார்ட் சியில் 2 கொஷின்ஸ் அப்படி கேட்குறாங்க சிஎஸ்ஐஆரில். ஸோ டிஎன் செட்லேயே நம்மளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதை ஈஸியாகவும் நம்மளால் இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்ற டாபிக் ஃபஸ்ட்டு டெஃபனேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்டடி அபவுட் வேரியேஷன் ஆஃப் கர்வ்ஸ். வேரியேஷன் ஆஃப் கர்வ்ஸை பற்றி படிக்கிறது தான் நம்ம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். அதனுடைய பேசிக் இதை இப்போ எதுக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷனல். ஸோ மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷனலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஃபங்க்ஷனல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஃபங்க்ஷனல்ன்றது அது ஒரு மேப்பிங். ஸோ எதுலேருந்து எதுக்கு மேப்பிங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அப்போது டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அது எதுக்கோட மேப் பண்ணுறோன்னா, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸோட மேப் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, யூசிங் த இன்டகரல். அந்த இன்டகரல் தான் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க நம்மளுக்கு, ஆஃப் த ஃபார்ம் தட் இஸ் y of x which is equal to integral lower limit x1 upper limit x2 the function of x comma y dash. ஸோ இங்கே வர இன்டகிரேட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன டேர்மில் இருக்குன்னா எக்ஸா ஒய் டேஷ், அந்த டேர்மில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஃபங்க்ஷனில் வர ப்ராப்ளம், தட் இஸ் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் வர டாப்பிக்கில் கேட்குற அந்த ப்ராப்ளம் சொல்லிவிட்டு dx சப்ஜெக்ட் டு த பவுண்டரி கண்டிஷன்ஸ் y of x1 equal to y1, y of x2 equal to y2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டா அதுக்கு நம்ம மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இன் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டா மேக்ஸிமம் மினிமம். இப்போ இங்கே டொமைன்லேயே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் சேர்ந்து, கரெக்டுங்களா, அது ஒரு ரியல் நம்பருக்கு மேப் ஆகுதுன்னா, அந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம செட் ஆஃப் நம்பர்ஸ் அதை வச்சு தான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி டொமைனில் இருந்து அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கோடொமைனில். இப்போ டொமைன்லேயே என்ன பண்ணியிருக்கணும், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் எது மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம டிஃபரெண்ட் நல்லா பார்க்கலாம். செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் நான் பார்த்திங்கன்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ இன் ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னு சொல்லிட்டு உங்கள் டொமைனில் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை அட்டைன் மேக்ஸிமம் ஆர் மினிமம், தட் இஸ் எக்ஸ்ட்ரிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது நம்மளுக்கு பேசிக், இதை ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. பிஃபோர் தட் நம்ம அதை என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம்.
Euler's Lagrange's equation. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a necessary condition for இந்த maximal, that is இந்த functional ப்ராப்ளத்தை டு பி மினிமமாக ஆர் மேக்ஸிமமாக அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நெசசரி கண்டிஷன் ஆய்லர் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் சொல்கிறத டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் என்ன சொல்லணும்னா இஸ் ஏ ஆய்லர் ஈக்குவேஷன். ஸோ ஆய்லர் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன்றது நம்மளுக்கு ஒரு நெசசரி கண்டிஷன். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் வர அந்த ப்ராப்ளம், அதாவது செட் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அட்டைன் மேக்ஸிமமோ மினிமமா அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷன், நெசசரி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர் ஈக்குவேஷன் தான். ஸோ ஆய்லர் ஈக்குவேஷன்றது நம்மளுக்கு டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் of dou f by dou y dash which is equal to 0. So in the another form of Euler equation, d by dx of f minus y dash dou f by dou y dash which is equal to dou f by dou x. So Euler Lagrange equation வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நெசசரி கண்டிஷன் டு அட்டைன் த மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அதனுடைய அனதர் ஃபார்ம் ஆய்லர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க கிவன் ப்ராப்ளத்தில் கேஸ் 1 ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். இப்போ இந்த கிவன் அந்த ஃபங்க்ஷன் எஃப் இதை இன்டகிரேட் பண்ணுற போகிறோமோ, எதை இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் எஃப் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக இருந்தால், இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா அந்த கிவன் ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸுன்ற டேர்மே வராது. அப்போது டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு பிகம் 0. ஓகே நவீன், தேங்க்யூ. நம்ம அலைடு கிளாஸில் பார்ப்போம். ஸோ எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னா எக்ஸ் இல்லாத டேர்மாக இருக்கும் அந்த ப்ராப்ளத்தில். தேங்க்ஸ் நவீன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ்மா. டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ், அந்த ஆய்லர் ஈக்குவேஷனில் டோ எஃப் பை டோ எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோன்னா 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் இந்த மாதிரி வந்துடுது. ஸோ டேக் இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு சி, தட் இஸ் இன்டர்வல் கான்ஸ்டன்ட் சி நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1ல் வருது, தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸில். நெக்ஸ்ட்டு கேஸ் 2ல் வந்து பார்க்குறப்போ அந்த எஃப் அந்த இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்யாக இருந்தால், இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்ன்னா தட் இஸ் அந்த கிவன் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு அந்த ஒய் டேர்மே இருக்காது. தட் இஸ் அப்போ டோ எஃப் பை டோ ஒய் பிகம்ஸ் 0 இன் ஜென்ரல். நவ் அந்த ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ், ஸோ அப்போ டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ ஒய் அப்படின்ற பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா. டோ எஃப் பை டோ ஒய் இருக்கிறதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா minus d by dx of dou f by dou y dash which is equal to 0.
And then from this d by dx of dou f by dou y dash which is equal to 0. Take integrate on both sides அப்படின்னு பார்க்குறப்போ we get dou f by dou y dash which is equal to c, that is integral constant. So it is a required one. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிவன் ப்ராப்ளத்தில் y இல்லாதப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவன் ப்ராப்ளத்தில் எக்ஸ் இல்லாதப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ. கேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷ். சப்போஸ் ஒய் டேஷ் அந்த டேர்மே வந்து நம்மளுக்கு வரல, அக்கர் ஆகலைன்னா அந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுறதுன்னா டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தட் இஸ் ஆய்லர் ஈக்குவேஷன் பிகம்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்லி. ஸோ நம்ம இதில் இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு அந்த பேப்பர் 2ல் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதை டிஎன் செட் 2016 ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ். ஸோ ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ்னாவே நம்ம அந்த மீனிங் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் either maximum or minimum. So of the functional. So ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸோ லோயர் லிமிட் x0 அப்பர் லிமிட் x1 என்ன எஃப் ஃபங்க்ஷன். அந்த எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை டெரைவ் பண்ணிடலாம். தட் இஸ் அ கிவன் இன்டர்வல் ஃபங்க்ஷனல் வந்து நம்ம ஐன்னு எடுத்துப்போம். கரெக்டுங்களா? ஸோ கிவன் 1 x0 x1 y dash square divided by x cube dx. ஸோ இட் இஸ் ஆர் த ஃபார்ம். நான் பிகினிங்கில் இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நம்மளுக்கு என்ன ஃபார்மில் வருதுன்னா இன்டர்வல் த ஃபங்க்ஷனல் ஆஃப் த ஃபார்ம். இந்த ஃபார்மில் தான் இருக்குது. தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வந்து எதில் இருக்குன்னா the function ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷில் வருது நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிவன் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் டேஷ் அப்படின்ற ப்ராப்ளத்தில் வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ கிவன் ப்ராப்ளம் ஒய் டேஷ் எக்ஸ் கியூப். ஸோ இயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் வந்து ஒய் டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனலில் எந்த டேர்ம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற டேர்ம் இல்லை. தட் இஸ் த எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய். ஸோ அப்போ என்ன டோ எஃப் பை டோ ஒய் வந்து 0. ஸோ ஒவ்வொரு கேஸாக நம்ம பார்த்துருக்கோம். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்க்கு என்ன ஃபார்முலா, இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு சி. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாமா? டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ கிவன் எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ஸ்கொயர் பை டிவைடட் பை எக்ஸ் கியூபா. ஸோ we are going to differentiate partially with respect to y dash. So 1 by x cube as it is அப்படியே தான் இருக்கும் அந்த டேர்மை. we are going to differentiate only partially. அந்த y dash இருக்கிற டேர்ம் மட்டும்தான் நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y dash ஸ்கொயரை y dash வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2y dash which is equal to constant c. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2y dash divided by x cube is equal to c. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ண முடியும்னா 2y dash which is equal to c into x cube. ஸோ what is the next step? y dash இந்த மல்டிபிள் 2ஆக இருக்கிறது நம்மளுக்கு டிவைடட் பையில் வந்துடும் இல்லைங்களா. ஸோ c by 2 into x cube. So we take it as c is a constant, c is a arbitrary constant, 2 is a constant. So constant by constant is again a constant. So we take that k1. நம்ம k1 எடுத்துக்கிறோம். ஏன் பிகாஸ் ஏன் k1 எடுத்துக்கிறோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் k1 k2 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக. ஸோ தட்ஸ் வை I take k1 x cube. Then so y dash equal to some constant k1 x cube. Again integrate on both sides. நம்ம y we are going to integrate அப்படின்னு பார்த்தீங்கன்னா y டேஷ்லேருந்து ஒய்க்கு வரணும்னா நம்ம இன்டகிரேட் பண்ணால் தான் ரிவர்ஸ் ப்ராசஸில் வரும் இல்லைங்களா.
So take integrate on both sides with respect to x only. So this y dash becomes y, which is equal to k1. So integrate x cube பண்ணா we know that நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் நம்மளுக்கு, that is x power 3 plus 1 by 3 plus 1, that is x power 4 by 4 plus ஒரு internal constant again, that is we take k2 நம்ம எடுத்துக்கலாம். Now k1 is a constant by 4 is a constant, we take all as a constant k1 x power 4 plus k2. So this is our final answer. ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து இது கரெக்டாக வருது, y equal to மேட்ச் ஆகுறது, y equal to k1 x power 4 plus k2. So we take the option C. So option C is correct. k1 x power 4 plus k2. So what about the remaining options அப்படின்னு எடுத்துக்கிட்டா sir wrong. ஸோ பை ப்ராக்டிஸ்லாம் நம்ம இது ஈஸியாக சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ராலே ரிட்ஸ் மெத்தடு. இந்த ராலே ரிட்ஸ் மெத்தடை வந்து இஸ் ஈஸி டு டூ. இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஃபைண்ட் மேக்ஸிமா ஆர் ஃபைண்ட் மினிமா, சால்வ் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம், நன் ஆஃப் திஸ் அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராலே ரிட்ஸ் மெத்தடு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் வர ஒரு மெத்தட் இது ராலே ரிட்ஸ் மெத்தடு. ராலே ரிட்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளத்தை தான் யூஸ் பண்ணுவோம். The form a y double dash plus b y dash plus c y which is equal to f of x such that y of x1 equal to y1, y of x2 equal to y2. So அப்போ given option நம்மளுக்கு நல்லா தெரியுது, option C is the correct. Solve the boundary value problems. So boundary value problems solve பண்ணுறது தான் we are using the Rayleigh-Ritz method. So remaining options are wrong. Next, third problem. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் ஐ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் வேரியபிள் மோர் தென் ஒன்னாக வந்திருக்கு. தட் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இசட் ஆஃப் எக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிபெண்ட் வேரியபிள், ஒன் இண்டிபெண்ட்டாக வேரியபிள் அந்த மாதிரி டைப் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூ ஹவ் டு கிளாஸிஃபை, அதை கிளாஸிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்தால் பார்த்த மெத்தடுக்கும் இப்போ இந்த மெத்தடை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் எத்தனை டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம இதை டைப்பை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷனல் ப்ராப்ளத்தில். ஸோ இந்த கிவன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வித் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, ஒய் ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு 1, இசட் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, இசட் ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு -1. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஒய் ஈக்குவல் டு sin x, z equal to sin x, then y equal to minus sin x, z equal to sin x. So y equal to sin x, z equal to minus sin x. The last option on the y equal to minus sin x, z equal to minus sin x. So ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. ஸோ given functional, இந்த given functional ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா that is n dependent variable, n dependent variable. ஸோ இங்கே n டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு பார்க்குறப்போ கிவன் ப்ராப்ளத்தில் எது n டிபெண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஒய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிபெண்ட் வேரியபிள். ஸோ இசட் அண்ட் ஒய் ஆர் டிபெண்ட் வேரியபிள். ஸோ விச் வாஸ் த இண்டிபெண்ட் வேரியபிள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் இஸ் த இண்டிபெண்ட் வேரியபிள் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எஃப் கேபிட்டல் எஃப் வந்து எஃப் ஆஃப், ஸோ இதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ராப்ளத்தை எப்படி எழுதுவோம்னா இந்த ஃபங்க்ஷனல் எஃப்பை வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் டேஷ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறது வந்து
ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்திருக்கிறதுனால எஃப் ஆஃப் ஒய் இசட் ஒய் டேஷ் இசட் டேஷ் கமா எக்ஸ் அப்படின்னு அது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ். ஸோ அதில் ஒய்ன்ற ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எக்ஸ் இருந்தது, கரெக்டுங்களா? இங்கே மோர் தேன் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள், தட் இஸ் ஒய் இசட். ஸோ அதனால் ஒய் கமா இசட் ஒய் டேஷ் இசட் டேஷ் கமா எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? இங்கே வந்து டூ டிபெண்டன்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறதுனால ஒய்க்கு தனியாக நம்ம செப்பரேட்டாக ஒரு லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் dou f by dou y minus d by dx dou f by dou y dash which is equal to 0. ஸோ ஃபஸ்ட் நம்ம எதோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஒய்க்கு ஃபஸ்ட்டு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இசட்டுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ dou f by dou y that is f differentiate partially with respect to y. ஸோ ஒய்யை வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ it becomes 0, this becomes 0. இதை ஒய்யை வச்சு நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 1 ஆகிடும். இப்போ 2z only இல்லைங்களா? ஸோ 2z minus d by dx then differentiate f partially with respect to y dash. ஸோ y dash ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், y dash வச்சு பார்ஷியலாக, அப்போது 2y dash which is equal to 0. again differentiate this with respect to x. ஸோ ஆல்ரெடி ஒய் டேஷ் வந்திருக்கு. அகெயின் we are going to differentiate with respect to xன்றதுனால 2y double dash which is equal to 0. ஸோ take it 2 is as common எடுத்துட்டோம்னா z minus y double dash equal to 0. சேம் சிமிலர்லி இப்போ இசட்டுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். ஒய்ன்ற ஃபஸ்ட்டு இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். சிமிலர்லி ஃபார் இசட்ன்ற நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். dou f by dou z minus d by dx dou f by dou z dash which is equal to 0. ஸோ f with respect to z, ஸோ z வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த z டேர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் இசட் வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு எதுனா ஆகிடும் 2y மட்டும்தான் வரும். ஸோ 2y மைனஸ் d by dx ஸோ dou f by dou z dash வித் ரெஸ்பெக்ட் z dash வச்சு பண்ணுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், 2z dash மட்டும்தான் வரும், கரெக்டுங்களா? 2z dash 2z dash. ஸோ திஸ் பிகம் 0. ஸோ 2y மைனஸ் ஸோ வித் ரெஸ்பெக்ட் அகெயின் x டிஃபரன்ஷியேட் அகெயின். ஸோ z dash திரும்ப வித் ரெஸ்பெக்ட் x பண்ணுறதுனால z double dash which is equal to 0. 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா we get the equation y minus z double dash which is equal to 0. we take it as the equation number 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, y equal to z double dash z equal to y double dash. ஸோ நம்ம ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y equal to z double dashன்ற ஒரு ஈக்குவேஷன், z equal to y double dashன்ற இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த கிவன் ப்ராப்ளத்துக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், y sin x z sin x. எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதோ அதுதான் இது கரெக்டான ஆப்ஷன் நம்மளுக்கு அது. ஸோ ஒய்க்கு சைன் எக்ஸ் கொடுத்து ஜட்டுக்கு சைன் எக்ஸ் கொடுத்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தாலே போதும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இசட் டபுள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துட்டோம்னா ஒய்க்கு சைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஜட்டுக்கு சைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம், போத்துமே சைன் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டா இசட் டேஷ் அப்படின்றப்போ சைன் எக்ஸை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். அப்போ ஒய்க்கு மைனஸ் சைன் எக்ஸ் வருது. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஒய் வந்து என்ன இருந்தது, ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டால்
தட் இஸ் ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸா இசட் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ இதில் நம்ம இந்த கண்டிஷனில் தட் இஸ் நம்மளுக்கு வந்து அந்த டூ ஈக்குவேஷனில் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்குறப்போ ஒய் டேஷ் இதை ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் again differentiate second time, that is that becomes plus sin x. So y double dash வந்து நம்மளுக்கு plus sin x வருது, that is இது வந்து sin x. அப்போ z நம்மளுக்கு என்னவா இருக்கணும், sin x இருந்தால் தான் அது கரெக்டாக டேலி ஆகும். ஆனால் கரெக்டாக ஆப்ஷன் பியில் z என்ன கொடுத்துருக்காங்க, sin x கொடுத்துருக்காங்க. அப்போ sin x ஈக்குவல் டு sin x. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா. அப்போது இதை இசட் டேஷ் பார்ஷியலாக டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் எக்ஸை பொறுத்து. அப்போது சைன் எக்ஸை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அகெயின் யூ டிஃபரன்ஷியேட் இசட் டபுள் டேஷ் டு சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ஸோ அப்போது செகண்ட் டைம் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வருது. அப்போது இசட் டபுள் டேஷ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ வாட் அபவுட் ஒய், ஒய் வந்து மைனஸ் சைன் எக்ஸாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாங் த ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு சாதாரண ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஈஸியாக சால்வ் பண்ணி இதை கொண்டு போகிறோம். பட் இது என்ன கான்செப்ட்னா நம்மளுக்கு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இது ஆக்சுவலாக 3 ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க பேப்பர் 2ல். ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கேட்டுருது. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஆய்லர் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுறது. அடுத்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ராலே ரிட்ஸ் மெத்தட் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்டிபெண்டன்ட் வேரியபிள் தட் இஸ் மோர் தேன் 1 டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் அப்போ ஆய்லர் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பேப்பர் 3 அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத அடுத்த கிளாஸில் அதை பார்க்குறேன். தென் கம்பேர் பண்ணி பார்ப்போம் 2016 17 எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பேப்பர் 3ல் இருக்கிற கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. ஸோ திஸ் 4th ப்ராப்ளம்ஸை பேப்பர் 3ல் கேட்டிருக்காங்க. இது 2016 டிஎன்செட் கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸை பேப்பர் 3ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நன்றி.